போகிறேன். சமாதானத்தால் நிரப்புங்க. இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், குடும்பத்துக்கும் நீங்க அற்புதம் செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே வீட்டிலே இருந்த வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி கடந்த நாட்களிலே இந்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். கட்டத்திற்கு ஏற்றபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த காலத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் ஏராளமாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே கடந்த நாட்களிலே 7 விதமான வார்த்தைகளை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லி முதலாம் வார்த்தையை நாம் தியானித்தோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எழுந்திரு என்ற வார்த்தையிலிருந்து கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இரண்டாவதாக இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை விழித்திரு. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். இங்கே இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் அதை குறித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழித்திரு, விலகிரு, வீட்டில் இரு என்ற அந்த வார்த்தைகளை அவர் கூறியது ஜனங்கள் மத்தியிலே அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிவிட்டது. அவர் சொன்ன முதல் வார்த்தை விழித்திரு. அவர் சொல்வதற்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம் எல்லோருக்கும் சொல்லிவிட்டார். விழித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் அவர் 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் சொல்லிவிட்டார். விழித்திருங்கள் என்று சொன்னவர் எந்த காரியத்திலே எப்படி விழித்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு சொல்லிவிட்டார். கொரோனா வைரஸ், அதற்கு விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த காரியங்கள் வெளியிலே போகாமல் வீட்டிலே இருக்க வேண்டும், அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், இடைவெளி விட்டு நிற்க வேண்டும். இதெல்லாம் வைரஸுக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக விழித்திருக்கக்கூடிய அனுபவங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விழித்திருங்கள் என்று சொன்ன அந்த அனுபவம் கொரோனா வைரஸுக்கு அல்ல, கொடிய நரகத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் நம்மை விழித்திருக்கும்படி அவர் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே
திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு திருடன் நம்முடைய வீட்டிலே கொள்ளையடிக்கும்படி வருகிறான் என்று அந்த வீட்டு தலைவன் அறிந்திருந்தால் அந்த வீட்டில் உள்ள பொருட்களை திருடன் திருடாதபடிக்கு, கொள்ளையிடாதபடிக்கு அவன் எவ்வளவு பாதுகாப்பாக இருப்பானோ, அதே போல இந்த நாட்களிலே நாமும் விழித்திருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே வலியுறுத்துகிறார். எந்த முறையில் திருடன் வீட்டில் உள்ள பொருட்களை கொள்ளையிடாதபடிக்கு அவன் பாதுகாப்பானோ, அதை காட்டிலும் இந்த நாட்களிலே நாம் மிக விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சர்தை சபைக்கு ஆவியானவர் சொல்லும்போது, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நீ விழித்திராவிட்டால் அவையெல்லாம் நீ இழந்துருவ அப்படிங்கிறத ஆவியானவர் அங்கே சொல்லுகிறார். சர்தை சபைக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார். சாவுக்கு ஏதுவான ஆவிக்குரிய அனுபவங்களை உடனே நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். அது குறைவுபட தொடங்கும் போதே அதை சரி செய்ய வேண்டும். நாம் இந்த நாட்களிலே விழித்திராவிட்டால், நமக்குள் விழிப்புணர்வு இல்லாவிட்டால், ஆவிக்குரிய அனுபவங்களிலே ஈவாக நாம் பெற்றுக்கொண்ட காரியங்களை இழந்துவிட நேரிடும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே அதிகமாக விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாமும் விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்று பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய அனுபவங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விழிப்பாய் இருக்க வேண்டிய 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அதில் முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே ஜெப வாழ்க்கையிலே நம் எல்லாருக்கும் விழிப்புணர்வு அவசியம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே 1 மணி நேரமாவது ஜெபத்தில் விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். 1 மணி நேரமாவது, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது நாம் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் நாம் வந்திருக்கிறோம். தனித்தோ ஒருமித்தோ நாம் ஜெபிக்க வேண்டிய காலம் இது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும், பரவிக்கொண்டிருக்கும் கொள்ளை நோய்க்கு மட்டுமல்ல, கொடிய நரகத்திற்கும் நாம் தப்பிவிக்கப்பட வேண்டுமானால் 1 மணி நேரமாவது, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது நாம் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இங்கே நாம் வாசிக்கிறோம், இனி நடக்க போகிற காரியங்களுக்கு. இப்பொழுது பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்க்கு மாத்திரமல்ல, இனி ஒருவேளை இந்த கொள்ளை நோய் மாறலாம், கொரோனா வைரஸ் அது மாறலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி, வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி இனி நடக்க போகிற சம்பவிக்க போகிற உபத்திரவங்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி நாம் அறிய வேண்டும் என்றால், லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு நாம் தப்பி இயேசுவுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு, இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக, தகுதி உள்ளவர்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மினிமம் 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்க வேண்டிய காலத்துக்குள் வந்திருக்கிறோம். சாக்குப்போக்கு கடந்த நாட்களிலே ஜெபிப்பதற்கு கூடாதிருக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம சாக்குப்போக்காக சொல்லி நம்ம தப்பித்து கொள்வோம். இந்த நாட்கள் ஜெபத்திற்கு சாக்குப்போக்கு சொல்லுகிற காலம் அல்ல இது. நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. சாக்குப்போக்கு சொல்லுகிற காலம் இதுவல்ல. மார்க் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே மாம்சத்துக்கு இடம் கொடாமல், எபேசியர் 6:18 வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே உற்சாகமாக ஜெபிக்க வேண்டும். மாம்சம் அது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சரீர பலவீனங்களுக்கு இந்த நாட்களில் நம்ம இடம் கொடுக்காமல் நம்ம ஆவியிலே உற்சாகமாய் ஜெபிக்க வேண்டிய காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். இனி வரும் உபத்திரங்களுக்கு தப்பிக்கப்படுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்களே. ஜெபிக்கிறவர்கள் தான் இனி இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிற உபத்திரங்களுக்கு தப்பிவிக்கப்படுவார்கள். இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தடைகளை குறித்து சாக்குப்போக்குகள் சொல்லக்கூடாது. நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை குறித்து சாக்குப்போக்குகள் சொல்லக்கூடாது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 26:9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 26:9. இப்படிப்பட்ட வாஞ்சை, இப்படிப்பட்ட ஜெப வாஞ்சை நமக்குள்ள வரணும். இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் சம்பவம் தெரியும். தினமும் 3 வேளை தடைகள் மத்தியிலும் தினமும் 3 வேளை ஜெபித்த தானியேலை கர்த்தர் நமக்கு முன்பாக முன்மாதிரியாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தடைகளின் மத்தியிலும் தானியேல் நாட்களில் தடை என்ன? 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 30 நாள் அளவும் எந்த ஒரு மனிதனும் எந்த தேவனை நோக்கியும் எந்த மனிதனை நோக்கியும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அதுதான் தடை. அந்த நாட்களில் தடை அது. இந்த நாட்களிலே நாம் சபையாய் கூடி வந்து, ஒரு பெரிய கூட்டமாய் கூடி வந்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க கூடாது. அதுதான் தடை. ஆனால் வீட்டிலே இருந்த வண்ணமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு நமக்கு எந்த தடையும் இல்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே வீட்டிலே இருந்த வண்ணமாகவே நாம் கர்த்தரை நோக்கி 1 மணி நேரமாவது தனித்தோ ஒருமித்தோ நாம் ஜெபிக்க தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் அப்படி ஜெபிப்போமானால் கொரோனா வைரஸ்க்கு மாத்திரம் அல்ல, கொடிய நரகத்திற்கும் தப்பிவிக்கப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46லிருந்து
52 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு பிறவி குருடனை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 10:48 வாசிப்போம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இங்கே இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கும் போது அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு தடை வருகிறது, தடை உத்தரவு வருகிறது. நீ பேசாதிருக்க வேண்டும் என்று சொல்லி தடை வருகிறது. ஆனால் அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த பர்த்திமேயு குருடன் அவன் முன்னிலும் அதிகமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமாய் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். ஆமாம், முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்கும்படி நாம் இந்த நாட்களில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கும் நிலையிலே, முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்கும் நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்பும் காரியங்களுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கும் நிலையிலே தள்ளப்பட்டுள்ளோம். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதான காரியங்கள், சபை கூடுகை, மற்ற காரியங்கள், ஆவிக்குரிய அனுபவங்களிலே, ஊழியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று யாக்கோப்பு நிருபம் 5:16 வாசிக்கிறோம். எனவே வீடுகளிலே இருந்த வண்ணமாகவே நீங்கள் தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபியுங்கள். நம்முடைய கண்கள், ஜெபிக்கிற நம்முடைய கண்கள் ஒரு பெரிய விடுதலையை காணும். சங்கீதம் 106 சங்கீதம் 23ஆம் வசனத்திலே, சங்கீதம் 106:23, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். இங்கே நாம் பார்க்கிறோம், தேசத்தை, ஜனங்களை அழிக்க கூடாதபடிக்கு அன்று மோசே திறப்பின் வாசலிலே நின்றார். இன்று தேவன் தேசத்தை அழிக்காதபடிக்கு இந்த மோசையை போல திறப்பிலே நின்று தேசத்தின் ஜனங்களுக்காக தேவனை நோக்கி பரிந்து பேச கர்த்தர் உங்களையும் என்னையும் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கிறார். தேசத்தின் ஜனங்களுக்காக, ஜனங்களின் பாவங்களுக்காக, தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு மோசையை போல திறப்பிலே நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருப்பதை கண்டு நாம் அலட்சியமாகவோ அல்லது மௌனமாகவோ இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் மௌனமாக இருக்கிற காலம் இது அல்ல. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடுகிறேன், ஒருவனையும் காணேன். தேவனுடைய அங்கலாய்ப்பை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு தேசத்தின் ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெப நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே அங்கே ஆரோன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. நீங்களும் நானும் ஆரோனை போல ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனை நோக்கி மன்னிப்பு கேட்டு ஜெபித்தாள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7:14, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்கே நான் பார்க்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்
தங்களை தாழ்த்தி இந்த நாட்களிலே தியாகத்தோடு நாம் ஜெபிக்கிற நிலைக்கு கடந்து வர வேண்டும். ஒருவேளை ஆவியானவர் உங்களை உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று தூண்டினால் வீட்டிலே இருந்த வண்ணமாகவே உபவாசம் இருங்கள். இரவு நேரங்களிலே ஜெபிக்க தூண்டினால் உடனே எழுந்து இரவு நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். முழங்காலில் நின்று ஜெபியுங்கள், கண்ணீர் சிந்தி ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட தியாகத்தோடு நாம் ஜெபிக்கிற ஒரு நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமனப்பட்டு வீட்டிலே இருந்த வண்ணமாக ஜெபித்தால், தேசத்திலே உலாவி வருகிற வாதை தேவனால் நிறுத்தப்படும். நம் மூலமாக தேவன், நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தேவன் தேசத்தில் உலாவுகிற பரவி வருகிற அந்த கொள்ளை நோயை நிறுத்துவார், வாதையை நிறுத்துவார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தொழில் காரியங்களை குறித்து, தொழில் காரியங்கள் முடக்கம், ஆலய காரியங்களில் முடக்கம், இதை நினைத்து நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் எப்பொழுதும் வீட்டில் இருந்த வண்ணமாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஜெபிக்கிற உங்கள் மூலமாக கர்த்தர் தேசத்துக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கும் விடுதலையை கொடுப்பார், உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நாம் விழிப்பாய் இருக்க வேண்டிய காரியம் என்ன? ஆவிக்குரிய அனுபவத்திலே இரண்டாவதாக நாம் விழிப்பாய் இருக்க வேண்டிய காரியம் என்ன? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இங்கே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த நாட்களிலே இரண்டாவதாக நாம் விழித்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பிசாசுக்கு நாம் விழித்திருக்க வேண்டும். பாருங்க, பிசாசுக்கு இந்த நாட்கள் நல்ல சந்தர்ப்பம், அவன் செயல்படுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அவன் இப்பொழுது நமக்கு முன்னால இருக்கிற தடைகள், அவன் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், வாய்ப்புகள் இதெல்லாம் பயன்படுத்தி பிசாசு நம்மை விழுங்க பார்ப்பான். ரொம்ப கவனமாக வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும். பாருங்க, நமக்கு முன்னால என்ன இருக்குது, என்ன தடைகள் இருக்கிறது, என்ன சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள். ஆலய கூடுகைக்கு நம்ம வர முடியல பாருங்க, தடை, வேலைகள் முடக்கம், தொழில் காரியங்கள் முடக்கம், இன்னும் தடைப்பட்டு இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. குறைவுகள், தேவைகள், மனக்கவலை, சோர்வுகள் இதெல்லாம் இப்போ நமக்கு முன்னால் இருக்கு. இந்த சந்தர்ப்பங்களை பிசாசு என்ன செய்வான்? பயன்படுத்துவான். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படியாவது விழுங்கிடணும், தேவனுடைய பிள்ளைகளை விழத்தள்ளணும். இந்த சந்தர்ப்பத்தை அவன் நல்லா பயன்படுத்துவான். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படி நம்ம விழிப்பா இருக்கணும். பிசாசு யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 2:2 வாசிக்கிறோம். பிசாசு சொல்றான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். பிசாசுடைய வேலையே சுற்றி வர்றதுதான். தேவனுடைய பிள்ளைகளை விசேஷமா சுத்துவான், மற்ற உலக மக்களை விட்டுருவான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை விழுங்கலாம், விழத்தள்ளலாம், ஜெப வாழ்க்கையிலே விழத்தள்ளலாம், பரிசுத்தத்திலே விழத்தள்ளலாம், உண்மையிலே விழத்தள்ளலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிவான். பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி வருகிறேன். யோவான் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது.
அவர் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்து சுற்றித் திரிகிறவராய் இருக்கிறார். பிசாசு யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆனால் இயேசுவோ பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்து சுற்றித் திரிகிறவராய் அவர் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பிசாசுக்கும் இயேசுவுக்கும் இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. என்றைக்குமே பிசாசு இயேசுவுக்கு விரோதமாய் அப்படியே நேர் ஆப்போசிட்டாக தான் பிசாசு செயல்படுவான். இங்கே நான் பார்க்கிறோம், விசேஷமாக பிசாசு இயேசுவையே விழத்தள்ளலாம் விழுங்கலாம் என்று சொல்லி அவன் இயேசுவைக்கே வகை தேடினான். லூக்கா சுவிசேஷம் 4:13 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இங்கே வாசிக்கிறோம், பிசாசு சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் விலகி போனான். இந்த சில காலம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பிசாசிடத்தில் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவன் அவரை விட்டு விலகி போனான். அப்படி என்றால் நிரந்தரமாக அவன் போகலை. சில காலம், கொஞ்ச காலம் நான் பிரிஞ்சு போகிறேன், அதுக்கப்புறம் திரும்ப வருவேன், மறுபடியும் சுற்றி திரும்ப வருவேன். பாருங்க, சில காலம் விலகி போனான். யோவான் 14:30 வாசிக்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்பதான் முற்றிலுமாக இயேசுவை விட்டு பிசாசு விலகி போனான். நல்லா கவனிங்க, இயேசுவை விட்டு சில காலம் விலகி போன பிசாசு மீண்டும் இயேசுவிடத்தில் வந்தான். அங்கே வாசிக்கிறோம் யோவான் 14:30 இந்த உலகத்தின் அதிபதி சில காலம் பிரிஞ்சு போனோம், மறுபடியும் வாரான், மீண்டும் இயேசுவிடத்தில் வாரான். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப பிசாசு ஒவ்வொரு சோதனையா சுற்றி சுற்றி ஒவ்வொரு சோதனையா நமக்கு முன்னால வைப்பான். ஒரு சோதனையில நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி போவான், கொஞ்ச காலம்தான், மீண்டும் வருவான். மீண்டும் வரும்போது அவனுக்குண்டான எதுவும் நம்மிடத்தில் இல்லை என்றால்தான் அவன் விலகி போவான். அவனுக்கு உண்டான ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருந்தால் போதும், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு காரியம் இருந்தால் போதும், அதை வச்சு அவன் நம்மளை விழுங்கிடுவான். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ரொம்ப கவனமாக பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் விழிப்பாயிருக்க வேண்டிய காலங்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவையே அவன் அப்படி பின்பற்றி வருவானானால், இயேசுவையே பின்தொடர்ந்து வருவானானால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். எனவே ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க விழிப்பாயிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இங்கே நான் பார்க்கிறோம், சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் எழுதுறார். சாத்தானால மோசம் போகாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதற்கு இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு முன்மாதிரி. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பேதுரு மூலமாக இயேசுவுக்கு வந்த பிசாசின் தந்திரங்களை இயேசு அறிந்திருந்தார். பாருங்க, பேதுரு மூலமாக பேதுரு சொன்னார், இந்த மாதிரி பாடுகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. இயேசு சொல்றார், நான் பாடுபட போறேன், நான் பாடுபட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன், மரித்து உயிரோடு எழும்புவேன் சொல்றாரு. ஆனால் பேதுரு அந்த பாடுகள் உமக்கு வரக்கூடாது என்று சொல்லி பேதுரு அங்கே சொல்றத பார்க்குறோம். உடனே இயேசு அவன் பாடுகள் வேண்டாம் அப்படின்னு பேதுரு சொன்ன உடனே இயேசு அதை ஏற்றுக்கொள்ளலை. உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, அப்பாலே போ,
சாத்தானே. அப்போ பேதுரு மூலமாக பிசாசுடைய தந்திரங்கள் வெளிப்படுகிறது என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். உடனே கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே, உடனே கடிந்து கொண்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்திலே சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, உங்க 12 பேரை நான் தான் தெரிந்தெடுத்தேன், ஆனா அந்த 12 பேர்ல ஒருவன் பிசாசா இருக்கிறான். யார் அது? யூதாஸ். 13:26ஆம் அதிகாரம் யோவான் 13ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. 26, 27 வாசிங்க. 13ஆம் அதிகாரம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இங்கே யூதாசுக்குள் பிசாசு புகுந்து செயல்பட போகிறதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். இயேசு சொன்னாரு, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். தேவனுடைய குமாரனுக்குள் இருந்த அந்த பிசாசை குறித்த அந்த விழிப்புணர்வு தேவனுடைய பிள்ளைகளாகிய இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் இருக்க தேவன் விரும்புகிறார். நாமும் பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசு எப்பொழுதுமே டைரக்டா வரமாட்டான், அவன் இன்டைரக்டா தான் வருவான். பல உறவுகள் மூலமாக அவன் நம்மிடத்தில் வரலாம். ஒருவேளை கணவர் மூலமாக வருவான், மனைவி மூலமாக வருவான், பிள்ளைகள் மூலமாக வருவான், ரொம்ப நெருங்கின உறவுகள் மூலமாக, பெற்றோர் மூலமாக கூட அவன் வரலாம். அவன் வந்து நம்மை வஞ்சிக்க பார்ப்பான், நம்மை விசுவாசத்திலே விழத்தள்ள பார்ப்பான். நாம் விழித்திருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த விழிப்பாக பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான 2 காரியங்கள். அதில் முதலாவது காரியம் 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்கே பார்க்கிறோம், பிசாசு ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு நிருபம் எழுதுகிறார். இந்த பயம் அவருக்கு மாத்திரமல்ல, ஊழியர்களாகிய எங்களுக்கும் கூட இந்த பயம் இருக்கிறது. இந்த நாட்களிலே வீடுகளிலே இருந்த வண்ணமாக, வீடுகளிலே அடைப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கிறதான கேட்கிறதான நிகழ்ச்சிகள், அதாவது டிவி மூலமாக, மொபைல், வாட்ஸ்அப், யூடியூப், இதன் மூலமாக நீங்கள் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும், செய்திகளும், பிரசங்கங்களும், உபதேசங்களும், ஆலோசனைகளும், போதனைகளும், அறிவுரைகளும், இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து மாத்திரமல்ல, நீங்கள் ஏற்கனவே சபைகளிலே கேட்ட சத்தியத்திலிருந்தும் உங்களை விலக பண்ணுமோ என்கிற பயம் எங்களுக்குள்ள இருக்கு. நீங்கள் இந்த நாட்களிலே ரொம்ப விழிப்பா இருக்கணும். நீங்க டிவியில் பார்க்கிற எல்லாம் சரியான போதனை, எல்லாம் சரியான உபதேசங்கள், நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கறது, யூடியூப்பில் பார்க்கறது எல்லாம் சரியான உபதேசங்கள் தான், எல்லாம் சரியான போதனைகள் தான், எல்லாம் சரியான ஆலோசனைகள் தான் என்று சொல்லி நீங்கள் அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிசாசு இந்த சந்தர்ப்பத்தை வைத்து கூட உபதேச குழப்பங்களை உங்களுக்குள் கொண்டு வந்து, தவறான போதனைகளை உங்களுக்குள் கொண்டு வந்து, அவன் உங்களை கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலிருந்து உங்களை வழி விலக செய்ய பார்ப்பான். நீங்கள் மிக
கவனமாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாதபடிக்கு நல்ல சரியான உபதேசங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உபதேச குழப்பங்களை கொண்டு வந்து அவன் உங்களை சத்தியத்திலிருந்து அவன் விழுங்கிவிடக்கூடாது. உண்மையிலிருந்து, கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்களை விழுங்கிவிடக்கூடாது. சபை அனுபவங்களிலிருந்து உங்களை விழுங்கிவிடக்கூடாது, உங்களை விழத்தள்ளிவிடக்கூடாது. எனவே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அவன் தந்திரங்களை அறிந்தவர்களாய் நீங்கள் வெளிப்பாக இருங்கள். இரண்டாவதாக நாம் வாசித்த அந்த வேத பகுதியின்படி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வாசியுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே 8ஆம் வசனத்திலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லிய பேதுரு 9ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். ஏன் இந்த நாட்களிலே விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால், 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கொஞ்ச காலத்தில் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இந்த நாட்களிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாடுகள், இந்த பாடுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த பாடுகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த பாடுகள், தேவைகள் கூட சந்திக்கப்படவில்லையே, தேவைகளுக்காக எங்கே போவோம்? குறைவுகள் இருக்கிறதே, தொழில் காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதே, வருமானங்கள் இப்படி இருக்கிறதே என்று நீங்க கவலைப்படுறீங்களா, பயப்படுறீங்களா? கொஞ்ச காலம்தான் இந்த பாடு. கர்த்தர் சொல்றாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உங்களுக்கு வருகிற, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு வருகிற பாடுகள் எல்லாமே அது தற்காலிகமானதுதான். அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். நம்முடைய உபத்திரங்களை, பாடுகளையெல்லாம் அது பெருசாக நினைப்போம், மலை போல நினைப்போம். ஆனால் வேதம் அது ரொம்ப லகுவா சொல்லுது, லேசான உபத்திரவம், கொஞ்ச கால பாடுகள். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த கொஞ்ச கால பாடுகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பாடுகளுக்கு பின்பதாக கர்த்தர் உங்களுக்கு மிக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பாடுகளை அவரோடு கூட சகிப்போம், ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாடுகள் வரும்போது நீங்க பயப்பட வேண்டாம். பாடுகள் மத்தியில தான் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். பாடுகள் வரும்போது விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் குறைந்து போக விடாதீர்கள். பாடுகள் வரும்போது உங்கள் விசுவாசம் ஒளிந்து போக விடாதிருங்கள். லூக்காஸ் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களிலே அங்கே பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கே நான் பார்க்கிறோம், சாத்தான் உன்னை பாடுக்குட்படுத்த போறேன்னு என்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டான். நீ பயப்படாத, நீ ஒன்றை செய், விசுவாசத்துல மட்டும் நீ கவனமா இருந்துக்கோ, விசுவாசத்துல உறுதியா இருந்துக்கோ. நீ விசுவாசத்துல உறுதியா இருந்தா தான் நீ விடுதலை பெற்ற பின், நீ ஜெயித்த பின் மற்றவர்களை இந்த விசுவாசத்துக்குள் கொண்டு வர முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாடுகள் வழியாக கடந்து வந்து அதை ஜெயிக்கும் போதுதான், பிசாசு நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த தந்திரங்கள் ஆகிய பாடுகளை நம்ம கடந்து வந்து ஜெயிக்கும் போதுதான் மற்றவர்கள் பாடுகளில் இருக்கும்போது அவர்களை நம்ம விசுவாசத்தில் கொண்டு வர முடியும். எனவே பாடுகள் வரும்போது நம்ம விசுவாசத்தில் தளர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசம் ஒளிந்து போவதற்கு விட்டுவிடக்கூடாது, விசுவாசத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசத்தில் குறைந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள் வரும்போதுதான் விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும்.
இந்த பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அதிகாரம். அது எங்களுடைய 2வது மகள் மரண தருவாயிலே அவளை நாங்கள் மருத்துவமனையிலே நாங்கள் அட்மிட் செய்திருக்கும் போது அவள் மரணத்திற்கு கொஞ்சம்தான், அவளுக்கு ஒரு அடி தான். அந்த நிலையிலே அவளை நாங்கள் மருத்துவமனையிலே சேர்த்து அங்கே இருந்து மருத்துவமனையில் இருந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். அதை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். விசேஷமாக அந்த 8ஆம் வசனம் 9, 10 வசனங்களிலே ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க விழிப்பாயிரு. உன்னை விழுங்குவதற்கு, விசுவாசத்திலே உன்னை விழுங்குவதற்கு அவன் சுற்றி வகை தேடுகிறான். விழிப்பாயிரு, தெளிந்த புத்தி உள்ளவளாயிரு. 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது விசுவாசத்திலே உறுதியாயிரு. 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உன்னை நான் நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். நான் பாடுகள் என்று அந்த நாட்களிலே நினைக்கும் போது, ஒருவேளை நம்முடைய பிள்ளை அவள் சுகையீனமாய் பலவீனமாய் இருப்பதை குறித்து ஆவியானவர் பாடுகள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நான் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த வசனங்களை வாசித்த சில மணி நேரத்துக்குள்ளாக என்னுடைய 2வது மகள் மரித்து போய்விட்டாள். அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், பாடு என்று ஆவியானவர் சொன்னது இந்த பலவீனத்தை குறித்து அல்ல, மரணத்தை குறித்து அவர் பேசினார் என்பதை அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். அப்பொழுது கர்த்தர்கிட்ட சொன்னாரு, நீ இந்த சூழ்நிலையில விசுவாசத்துல நீ உறுதியா இருக்கணும். உன் விசுவாசத்தை விட்டுறாத. இந்த பாடுகள் மத்தியிலே நீ விசுவாசத்துல உறுதியா இருந்தேன்னா கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி ஆவியானவர் அன்று எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் வாக்கு மாறாதவர். அவர் அன்று வாக்குத்தத்தம் கொடுத்தபடி அந்த பாடுகள் மத்தியிலும் நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்றபடியினால் இன்றைக்கு ஊழியத்திலே கர்த்தர் எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். எங்களை ஊழியத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தெய்வம். பாடுகள் மத்தியிலும் நாம் விசுவாசத்தோடு இருந்தால், விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் இருந்தால், ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஆவிக்குரிய அனுபவங்களிலே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க விழிப்பாயிருங்கள். நான் கடைசியாக சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 3வதாக நீங்கள் விழித்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களிலே இதை பற்றி பேசுவதற்கு பிரசங்கங்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை. ஏனென்றால் எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்களை குறித்தும் வாக்குத்தத்தங்களையும் குறித்து பிரசங்கிக்கிற ஊழியர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். 3வதாக மிக முக்கியமான காரியம், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசியுங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இங்கே 3வதாக ஆவிக்குரிய அனுபவத்திலே நாம் விழித்திருக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இயேசுவின் வருகைக்காக நீங்கள் விழித்திருக்க வேண்டும். 3வதாக நீங்கள் இயேசுவின் வருகைக்காக விழித்திருக்க வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது நாளிகை, எந்த நாளில் வருவார், எந்த நாளிகையில்
வருவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா விழித்திருக்கணும். யாருக்கும் தெரியாது இயேசு எப்போ வரப்போறாரு, அவர் வருகை எப்போ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பிதாவை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. எனவே நாம் விழித்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய அனுபவங்களிலே மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல மனுஷகுமாரன் நினையாத நாளிகையில வருவாரு. அவர் வரும்போது உங்களை தூங்குகிறவர்களாய் பார்க்க கூடாது. வாசிங்க அந்த வசனம். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வர்ற நாள்ல தூங்குகிறவர்களாய், ஆவிக்குரிய தூக்கம், ஜப வாழ்க்கையில தூக்கம், அபிஷேகத்துல தூக்கம், வேத வாசிப்புல தூக்கம், ஊழியங்கள்ல தூக்கம், இதெல்லாம் ஆவிக்குரிய தூக்கம். இயேசு கிறிஸ்து வரும் நாள்ல ஆவிக்குரிய அனுபவங்கள்ல நம்ம தூங்குகிறவர்களாய் அவர் பார்க்க கூடாது, விழித்திருக்கிறவர்களாய் அவர் பார்க்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல 4 விதமான வேளைகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. சாயங்காலம், நடுராத்திரி, சேவல் கூவும் நேரம், காலை. எந்த வேளையிலும் தேவன் வரலாம். லூக்கா 12:38ஆம் வசனத்துல கூட 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமத்தில் கூட இயேசு வரலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அது பகலும் அல்ல இரவும் அல்ல, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே இயேசு எப்பனாலும் வரலாம். அவருடைய வருகையில அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவரை சந்திப்பதற்கு வெளிப்பா இருக்கிறீங்களா? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இயேசு கிறிஸ்து எங்க வர்றாரோ அங்க அவருடைய பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போயிருவாங்க. தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். உயிரோட இருக்கிற நாமும் அவரை சந்திக்க மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு எங்க வருவாரோ அங்க நம்ம போயிடணும். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடணும். அதுதான் விழிப்பாய் இருக்கிற அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவின் வருகையை குறித்து நம்ம அந்த நாட்களில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே எஜமானாகிய இயேசு வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த நாட்களில் உலகம் எங்கும் பரவி வருகிற இந்த கொரோனா வைரஸ் அது அநேகருக்கு இயேசுவின் வருகையை குறித்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது. எங்கள் சபையில் உள்ளவர்கள் அநேகர் என்னிடத்திலே சாட்சிகளை பகிர்ந்திருக்கிறார்கள். சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக இயேசுவின் வருகையை குறித்து அவர்கள் என்னிடத்தில் சாட்சியாய் சொல்லியிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய காரியங்களை கேட்கும்போது என்னுடைய மனதிலே தோன்றின காரியம் என்னவென்றால், இந்த கொரோனா வைரஸ் அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் வருகையை குறித்த ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது. அதனால தான் தரிசனங்கள், சொப்பனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அப்போ எதற்காக கொரோனா வைரஸ் என்று நம்ம நினைப்போமானால், தேவனுடைய இயேசுவின் வருகையை குறித்து கூட ஒரு விழிப்புணர்வு உண்டாக ஒரு வேளை கர்த்தரதை அனுமதி கொடுத்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வருகையை குறித்த நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு தேவை. மத்தேயு விசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 37லிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இங்கே நான் பார்க்கிறோம், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். அன்று ஜனங்கள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய கிரிகைகள் எல்லாமே பூமிக்குரியதாக இருந்தது. பெண் கொடுத்தும் கொண்டும் பாருங்க, வீடு கட்டுனாங்க, நட்டுனாங்க, திருமணங்களை செய்து வைத்தாங்க, எல்லாமே பூமிக்குரியதாக இருந்தது. அவங்களுடைய நினைவுகள் எல்லாம்
செயல்பாடுகள் எல்லாம் பூமிக்குரியதாய் இருந்தபடியினால் அழிவை குறித்து அறிவிக்கப்பட்டாலும் உணராதிருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அவங்கள வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த அழிவை குறித்த எந்த உணர்வும் இல்லை அன்று. இன்றும் அதே போலதான். இன்னைக்கும் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய உலக மக்களும் அப்படித்தான், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசுவின் வருகையை குறித்த எந்த விழிப்புணர்வு, ஆயத்தங்கள், நினைவுகள் இல்லை. நம்ம எல்லாருக்குமே பூமிக்குரிய காரியங்கள்ல தான் நினைவுகளும் செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கிறது. இயேசுவின் வருகையை குறித்த ஒரு உணர்வு உண்டாகும்படிக்கு தான் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இயேசுவின் வருகையை குறித்து உணர்வு இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ள உணர்வு இருந்தால் நாம் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுவோம். சங்கீதம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 44 வசனம் வாசிக்க கேட்போம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாயிருங்கள். மனுஷகுமாரன் வருகிற நாளிகையை நாம் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருந்து நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆயத்தம் எப்படி? நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்பதாக நம்ம பல காரியங்கள் ஆயத்தமாகுவோமோ அதே போல இந்த நாட்களில் பூமிக்குரிய காரியங்களிலே ஆயத்த முயற்சிகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு கர்த்தருடைய வருகைக்கு, இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டால் அது நலமாக இருக்கும். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 4 அதிகாரம் 12 வசனத்திலே, நீ உன் தேவனாய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நம்ம ஆயத்தப்பட வேண்டிய நாட்கள் இதுதான். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசிகள் மூலமாக கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிற அந்த வார்த்தை, அது இந்த நாட்களில் தான், அது இந்த நாட்களுக்காகத்தான். இந்த நாட்களிலே நம் தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 38 அதிகாரம் 7 வசனத்திலே, நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை, உன்னோடு கூட உள்ள கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. முதலாவது நாம ஆயத்தப்பட, இரண்டாவது நம்முடைய முழு குடும்பமும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாமும் நம்முடைய முழு குடும்பமும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் மாத்திரமே அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 10 வசனத்திலே 10 கன்னிகைகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் 5 கன்னிகைகள் அவர்கள் ஆயத்தமாயிருந்தபடியினால். அந்த 25 அதிகாரம் 10 வசனம் வாசியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். எனவே இந்த நாட்களிலே நாம் ஆயத்த முயற்சிகள், இயேசுவின் வருகைக்கான ஆயத்த முயற்சிகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நெடுநாள் வாழ உலக காரியங்களுக்காக ஆயத்தப்படுவதை விட்டுவிட்டு பரலோகத்துக்கு போக, இயேசுவை சந்திக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த காரியத்திலே நாம் வெளிப்பாக இருக்க வேண்டும். ஏதோ சபைக்கு நாம் போய்விட்டோம், எனவே நாம் ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், எனவே இயேசு வரும்போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்று நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளாத படிக்கு வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்தம், உண்மை, விசுவாசம், உத்தமம் எல்லாவற்றிலும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெப வாழ்க்கையிலே நாம் விழித்திருந்து இயேசுவின் வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே ஒரு ஊழியர் சொல்லும்போது அவருடைய சபையிலே ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி போய் கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஒரு நாள் அந்த ஊழியர் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஜெப வேளையிலே தேவன் அவரோடு கூட பேசினார். என்னவென்றால், உன்னுடைய சபைக்கு இத்தனை 1000 ஜனங்கள் வருகிறார்கள், இவர்களில் 6 பேர் மாத்திரமே பரலோகத்துக்கு வருவார்கள் என்று சொன்னாராம்.
அந்த ஊழியருக்கு மிக அதிர்ச்சியாக காணப்பட்டது. இத்தனை ஆயிரம் ஜனங்கள் என்னுடைய சபைக்கு வரும்போது பரலோகத்துக்கு வருகிறவர்கள் 6 பேர் மாத்திரம் என்பதை அவர் கேள்விப்படும்போது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சபைக்கு போய்விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், ரட்சிப்பை பெற்றுவிட்டோம் என்று சொல்லி நீங்கள் நிர்விசாரமாய் இராதபடிக்கு இயேசுவின் வருகைக்காக அவரை சந்திக்க பரலோகத்துக்கு போக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. நமக்கு முன்பாக கொடிய காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கொடிய காலம். இந்த கொடிய காலத்திலே பரிசுத்தத்திலே, உண்மையிலே, உத்தமத்திலே, செப வாழ்க்கையிலே, சத்தியத்திலே, விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நின்று ஆயத்தமாய் இருப்போம். கர்த்தர் வரும்போது அவர் நம்மை அவரோடு கூட எடுத்துக்கொண்டு பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலகட்டங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள், ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். ஆண்டவரே, அந்த வசனத்தின் கீழ், அந்த தலைப்பின் கீழ் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரே நல்ல நலமான வார்த்தை, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அந்த வார்த்தைகளில் 2வது வார்த்தையை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே, 2வது வார்த்தையாக விழித்திரு, விழிப்பாயிருங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே 3 காரியங்கள், ஆவிக்குரிய அனுபவங்களிலே 3 காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதிலே முதலாவது காரியம் ஜெபத்திலே வெளிப்பாயிருங்கள். ஜெப வாழ்க்கையிலே வெளிப்பாயிருங்கள். இந்த நாட்களிலே ஜெபத்திலே நடுவரை தேடாதிருங்கள், தன்னலமாய் செபிக்காதிருங்கள். இந்த நாட்களிலே உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தனித்தோ ஒருமித்தோ குடும்பமாவோ நீங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஜெப நிலையிலே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே நீங்கள் செய்த குறைவான அந்த ஜெபம் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் அந்த மாதிரி ஜெபங்களை எல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு நன்கு ஜெபிக்கிற ஒருவரை பிடித்து கொண்டு ஜெபித்த அந்த அனுபவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு பிடித்த ஊழியரை போய் சார்ந்து கொண்டு அவர் மூலமாக ஜெபித்த அந்த அனுபவங்களை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு இந்த நாட்களில் வீடுகளில் இருந்த வண்ணமாக தனித்து ஒருமித்து குடும்பமாய் ஜெபிக்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெப வாழ்க்கையிலே ஒரு விழிப்புணர்வு வரட்டும். நீங்கள் ஜெபித்தாதான் அழிவுக்கு தப்பிவிக்கப்படுவீர்கள் என்பதை மனதில் கொண்டு இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபிக்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வதாக பிசாசு தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வெளிப்பாயிருங்க. பிசாசு யாரை விழுங்கலான்னு அவன் சுற்றி வகை தேடி திரிகிறான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். மிக முக்கியமாக 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, ஏவாளை வஞ்சித்த அந்த பிசாசு உங்கள் மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலக செய்வானோ, உங்கள் மனதை கெடுத்து விடுவானோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். நாங்களும் உங்களை குறித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த நாட்களிலே வீட்டிலே இருந்த வண்ணமாக நீங்கள் பார்க்கிற கேட்கிற காரியங்களிலே மிக கவனமாக விழிப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சபையிலே கேட்ட சத்தியத்திலிருந்து நீங்கள் விலகிவிடாதபடிக்கு தவறான போதனைகளையும் தவறான உபதேசங்களையும் நீங்கள் செவிகொடாதபடிக்கு நீங்கள் வெளிப்பாயிருங்க. பிசாசு அதையும் பயன்படுத்தி உங்களை விழுங்க பார்ப்பான். ஏன்னா இதுதான் சந்தர்ப்பம். சபையில் போய் நீங்கள் சத்தியத்தை கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு வாட்ஸ்அப், யூடியூப், டிவி மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் சரியானதுதான் என்கிற அந்த அனுபவங்களை கொஞ்சம் விழித்திருந்து கவனிங்க. சரியானதா? உபதேச குழப்பங்கள், போதனைகள், தவறான போதனைகள், துருபதேசங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம்
உங்களுக்கு நேராக கடந்து வராதபடிக்கு, அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சரிதான் என்று ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு மிக விழிப்பாக இருந்து சரியான உபதேசங்களுக்கு செவி கொடுங்கள். உங்களுடைய மனம் சபையை விட்டு விலகாதபடிக்கு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், கவனமாக இருங்கள். மூன்றாவதாக, தேவனுடைய இயேசுவின் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே நாங்கள் வருகையை குறித்து ஆண்டவரே நினைக்கவும், அதை எதிர்பார்க்கவும், அதற்கு ஆயத்தப்படவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட, விழிப்பாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக கர்த்தாவே, பிசாசானவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பாடுகள், உபத்திரவங்கள் ஆண்டவரே, அவைகளை கண்டு எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பாடுகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், பாடுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், பாடுகளை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், அவர் வாக்கு மாறாதவர். உங்கள் பாடுகள் மாறும், உங்கள் துக்கங்கள் மாறும், உங்கள் புலம்பல்கள் மாறும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், குறைவுகளை மாற்றும். தெய்வீக சமாதானமும், தெய்வீக சந்தோஷமும், தெய்வீக ஆண்டவரே சுகமும் எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட, சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.